நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுறேன். சரசு ஸ்வீட்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்பாடு எலுமிச்சை பழ சாதம், தயிர் சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாப்பாடு வந்து நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், வடித்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி இது உங்களுக்கு. ஆனால் இது ஈஸியாக யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி எலுமிச்சை பழம் சாதம் நீங்கள் செய்து பாருங்கள். எலுமிச்சை பழம் வந்து புழியறதே கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சுருங்க. எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள். மாங்காய் சாதம், மாங்காய் எடுத்திருக்கேன். தயிர் சாதம் எடுத்திருக்கேன். தயிர் 1/2 லிட்டர் தயிர். இது வந்து எலுமிச்சை பழம், இது புளி சாதத்துக்கு பொடி, சரிங்களா? இது மாங்காய் சாதத்துக்கு மாங்காய், இது தேங்காய் சாதத்துக்கு தேங்காய், அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ எலுமிச்சை பழத்தை வந்து ஈஸியாக நீங்கள் எலுமிச்சை பழ சாதம் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ நம்ம அம்மா வந்து ஈஸியான ரெசிபி சொல்கிறேன். எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். எலுமிச்சை பழம் நல்லா வெந்துட்ட பின்னால் அந்த சூடான இது வந்து அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை சூடாக கொதிக்கிற தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா ஆறிடும். ஆறிட்ட பின்னால் நீங்கள் சும்மா அப்படி கத்தியில் கட் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும், சர்ன்னு சாறு வந்து அப்படியே வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா? ஈஸியாக சாறு சும்மா அப்படி புழிஞ்சாலே வந்துடும். அது பாருங்கள், சும்மா கத்தியில் நம்ம மேலே கோடு போடும்போதே நல்லா எலுமிச்சை பழம் வெந்துடும். நீங்கள் அதை வச்சு இதை வச்சு போட்டு அந்த சமையல் ரூமையே இது பண்ணிடாதீங்க, கலாட்டா பண்ணாதீங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள். அம்மா எப்போவுமே எலுமிச்சை பழம் சாதம் இந்த மாதிரி தான் செய்வேன். ஈஸியாக வந்து எலுமிச்சை பழம் வந்து நல்லா அழகாக ஜூஸ் வந்து பாருங்கள் தன்னாலே பாருங்கள். ஒன்றுமே நான் செய்யவே இல்லை. பாருங்கள், சாறை இந்த மாதிரி புழிஞ்சிக்குங்க. புழிஞ்சி பாருங்கள், நல்லா பாருங்கள், அந்த கொஞ்சம் கூட அதில் சாறு இல்லாமல் பாருங்கள். எலுமிச்சை பழம் வந்து அப்படியே நல்லா வந்துடும். வேக வச்சா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்படணுன்னே இல்லை, சும்மா அப்படி புழிஞ்சாலே வந்துடும். இந்த மெத்தேடு யூஸ் பண்ணி லெமன் ரைஸ் எலுமிச்சை பழம் சாதம் செய்து பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், எல்லா எலுமிச்சை பழத்தையும் நான் புழிஞ்சிட்டேன். ஒரு 4-5 எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ நான் வந்து தயிர் சாதத்துக்காக கொஞ்சோண்டு 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டேன். 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன் அம்மா. இப்போ நம்ம வந்து எல்லா எலுமிச்சை பழத்தையும் நல்லா புழிஞ்சிக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான் செஞ்சுட்டா. நானே சொல்கிறேன், எதுவுமே திறக்காம யாருக்குமே வியாபாரம் இல்லாமல் உட்காந்து முடியும். இப்பயே இவ்வளோ பேருக்கு இல்லை பாருங்க. அந்த தண்ணியிலே வேக வச்ச தண்ணியிலே புழிஞ்சிக்கிங்க. டேஸ்டியான சாறு வந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதை எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரிங்களா? பாருங்கள், வானொலி வச்சுட்டு கடுகு, எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ எலுமிச்சை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு கொட்டை இல்லாமல் எலுமிச்சை சாறை கொட்டை வச்சவங்க பச்சை மிளகாய் பாருங்கள். இந்த எலுமிச்சை பழ சாறை இந்த மாதிரி கொட்டை இல்லாமல் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அதை ஊற்றிக்குங்க. உங்களுக்கு ஈஸியான இந்த மெத்தேடில் வந்து எலுமிச்சை பழம் சாப்பாடு நீங்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால தான் இந்த ஈஸியான மெத்தேடை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது எலுமிச்சை பழம் சாதத்துக்கு ஒரு ட்ரிக்ஸு. உப்பு போட்டுக்குங்க, மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க, மஞ்சள் தூள்.
மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் எலுமிச்சை பழம் சாதம் கலராக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த சாறு வந்து நல்லா கொதித்து திக்காக வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். கொதி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த சாப்பாடு இப்போ தயிர் சாதத்துக்கு இந்த 1/4 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ அரிசி சாதம் வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க தயிர் சாதத்துக்கு. தயிர் ஒரு பேக்கெட்டு, பச்சை மிளகா 2 கீறின பச்சை மிளகா, கருவேப்பிலை, தயிர், உப்பு தேவையான அளவு இப்போ சாப்பாட்டில் போட்டுக்குங்க. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் போதும் சாப்பாடு. தயிர் எல்லா தயிரையும் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. நான் வந்து 1/2 கிலோ தயிரில் 1/4 கிலோ தயிர், பாதி தயிர் ஊற்றிக்கினேன். 1/2 லிட்டர் பேக்கெட்டு அது தயிர். வீட்லேயே தோய வச்சையும் செய்துக்குங்க, இல்லை பேக்கெட்டில் வாங்கினாலும் நல்லா தான் இருக்குது. நான் பேக்கெட்டில் வாங்கி இந்த முறை வீட்டில் தோய வைக்கிறதுனால பேக்கெட்டில் வாங்கி அம்மா வந்து தயிர் சாதம் பண்ணேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தயிர் சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்குங்க. சூடு இல்லாது, அதனால் கையில் போட்டு பிசைஞ்சிக்கிறேன் அம்மா. இப்போ வந்து எலுமிச்சை பழ சாப்பாடும் தயிர் சாப்பாடும் தயிர் சாதமும் தான் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். தயிர் மீதி இருக்கிற தயிரை ஊற்றிக்குங்க. அடுத்த வீடியோவில் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறது, தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், அடுத்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வறுவல். ஏன்னா இதுக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வறுவல். இதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் அம்மா செய்து காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து எலுமிச்சை பழ சாதமும் தயிர் சாதமும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. தயிர் சாதம் நம்ம வந்து இதுதான் உப்பு போட்டு கலரிட்டோம். எலுமிச்சை பழ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எலுமிச்சை பழ சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மொத்தம் நல்லா கலந்துக்குங்க. கலந்து எலுமிச்சை பழம் ஊறுற மாதிரி ஒரு 1/2 hour பாருங்கள். நல்லா உதிரியாக சாப்பாடு வச்சு வச்சுங்க. மெயின் சாப்பாடு தான் உங்களுக்கு. உதிரி எலுமிச்சை பழ சாதத்துக்கு வச்சு வச்சுங்க. ஸோ ருசியான எலுமிச்சை பழ சாதம் ரெடி. சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து தயிர் சாதம் வந்து நம்ம வந்து எலுமிச்சை பழ சாதம் பார்த்துட்டோம். இப்போ தயிர் சாதத்துக்கு இப்போ தாளிக்கலாம். தயிர் சாதமும் தயிர் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிட்டோம். தயிர் தேவையான உப்பு போட்டு சாப்பாட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு, எண்ணெய் அதே இது வானலியில் நான் வந்து வறுத்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் தயிர் சாதத்துக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே பாருங்கள், கடுகு போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு போட்டுங்க. நான் கொஞ்சம் 1/4 கிலோ சாப்பாடு தான் இருக்கும். கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. 2 போட்டுக்குங்க டேஸ்ட்டுக்காக. இப்போது கீறின பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க. இஞ்சி கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்குங்க. இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்குங்க, நிறைய போடணும்னு இல்லை, கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. இது வதங்கட்டும். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பாருங்கள், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சின்னதாக நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியை பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே வந்து கொஞ்சம் வதங்கி வச்சு தயிர் சாதத்தில் போட்டுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சோண்டு பெருங்காயம். நம்ம இந்த மாதிரி செய்தோம்னா இதில் தேவையான என்ன பண்ணுங்கள், இப்போ எலுமிச்சை பழ சாதத்தில் முந்திரி கூட வறுத்து போட்டுக்கலாம். அப்புறமா வந்து எலுமிச்சை பழ சாதத்தில் இது மாதுளங்காய், மாதுளம்பழம் சொல்லிங்களா, மாதுளப்பழத்தோட இது எடுத்து பழத்தை கொஞ்சம் எடுத்து தூவி விடுங்க. ருசியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. திராட்சை கூட வந்து நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா ஹோட்டல் இது மாதிரி நல்லா இது மாதிரி கல்யாணத்துக்கு மாதிரி ருசியான தயிர் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மாதுளம்பழமும் இதில் வந்து கொஞ்சோண்டு அம்மா அப்புறமா போடுறேன். இப்போ பார்த்துக்குங்க. இது போட்டுட்டு மேலே வந்து மாதுளம்பழம் போட்டாலும் அதுவும் சாப்பிட ரொம்ப தயிர் சாதத்துக்கு ருசியாக இருக்கும். எலுமிச்சை சாதத்துக்கு முந்திரி வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. முந்திரி கொஞ்சம் லாஸ்ட்டில் வறுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? ருசியான எலுமிச்சை பழ சாதம் அண்ட் வந்து தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம். அடுத்த வீடியோவில் நான் அந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.